இந்த பகுதிக்கு 1996ஆம் ஆண்டு எனக்கு அப்போ 29 வயது. அண்ணா நகர், சக்தி நகர், கிருஷ்ணா நகர், சுவாமி நகர், பாரதி நகர், நாகர் படையாட்சிக்காடு இந்த பகுதிக்கு என்னை புஷ்பநாதன் அவர்களும் மருந்தப்பன் அவர்களும் வீடு வீடாக கூப்பிட்டு வந்தாங்க. உங்களுக்கு பல பேருக்கு அது ஞாபகம் இருந்திருக்காது, எனக்கு ஞாபகம் இருக்கா? கை கொடுக்குறாங்க. இந்த பகுதிக்கு வந்து அப்போ நாமக்கல், சேலம் இரண்டும் ஒரே தொகுதியாக இருந்தது. முதல்ல எலெக்ஷனில் நிற்கணும் பேரவை பிரதிநிதிக்கு அப்படின்னு வந்து புஷ்பநாதனை பார்த்தேன். அதே மாதிரி மருந்தப்பனை பார்த்தேன். அதுக்கு காரணம் மாமா அவர்கள். மாமா அப்போ வந்து ஃபாரஸ்டில் இருந்தார். இந்த மில்லில் வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய சொந்தக்காரர்கள் இருவர் நாமக்கலை சார்ந்தவர்கள். எனக்கு மாமாக்கும் எனக்கும் சொந்தக்காரர் செல்வம், தேவராஜ் என்று. அவர்கள் மருந்தப்பனையும் புஷ்பநாதையும் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதற்கு முன்பு பேரவை பிரதிநிதியாக இருந்தவர்கள் சேலத்திலிருந்து ஓரிருவர், நாமக்கல்லில் இருந்து ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. நான் போய் கேட்டேன் அவங்கள்ட்ட, நாமக்கல் நானும் இந்த தடவை நிற்கிறேன்னு. அவங்க சொன்னாங்க, நீ வந்து என்னப்பா பண்ண போற அப்படின்னாங்க. இல்லைங்க நிற்கிறேங்க, என்ன அதெல்லாம் வேஸ்ட்டு, நீ எதுக்கு நிற்கிறேன்னாங்க. சரி, இருந்தாலும் முயற்சி பண்ணி மாமா மூலம் மருந்தப்பனையும் நம்ம புஷ்பநாதனையும் அணுகி சரி ஒரு டீம் போட்டு நிற்கலாம், நாமக்கல் சேலம் நம்ம எல்லாம் சேர்ந்து அப்படின்னு மருந்தப்பன், புஷ்பநாதன், நான் 3 பேரும் ஒரே டீமாக இருந்து இந்த பகுதி ஓட்டெல்லாம் நம்ம கேன்வாஸ் பண்ணால் அப்போ இருந்த ஓட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. மிஞ்சி போனால் ஒரு 100 ஓட்டு தான் இருந்திருக்கும். இந்த பகுதியிலேயே மெம்பராக இருக்கிறவங்க ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி நாமக்கல்ல ஒரு 50 பேர் 60 பேர், ஏற்காடில் ஒரு 100 பேர், இவ்வளோ தான் மொத்த ஓட்டு. இருந்தாலும் நம்ம முயற்சி செய்து அந்த தேர்தலில் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டதால் வெற்றி பெற்று பேரவை பிரதிநிதியாக 3 பேரும் தேர்வானோம். 3 பேரும் புதுசு, 3 பேரும் தேர்வானோம். தேர்வாகி சென்னைக்கு போனோம். நம்ம சகோதரர் ரெப்போ வங்கி தலைவர் சந்தானம் அவர்கள் அதுக்கு முதல் தடவை 93லேயே தேர்வாகி அங்கே வந்துட்டாரு. 2வது இடத்துக்கு வந்தாரு. செகண்ட் டேர்மாக வெற்றி பெற்று வந்தாரு. அந்த தேர்தலுக்கு அப்புறம் அடுத்து 2009இல் நாமக்கல் தனியாக பிரிந்து விட்டது, சேலம் தனியாக பிரிந்து விட்டது. தொடர்ந்து 2009லிருந்து சென்ற 22ஆம் ஆண்டு தேர்தல் வரை 4 தேர்தலாக எலெக்ஷனே இல்லாமல் ஜெயிச்சுட்டு இருக்கோம் நாமக்கல்ல. ஆனால் இந்த தடவை எப்படி இருக்கும்னு தெரியல. எப்படி இருந்தாலும் மக்களுக்கு சிறந்த சேவையாற்ற வேண்டும் என்று எண்ணத்தில் இதற்கு வந்தோம். கடந்த 5 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை நமது மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். சிங்கிள் பேரண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும், அல்லது மகப்பேறு உதவித்தொகையாக இருக்கட்டும், அதேபோல் ஒரு குடும்பத்தில் ஒருவர் உறுப்பினராக இருந்தால் அனைவருக்கும் உதவி என்ற திட்டமாக இருக்கட்டும். இவையெல்லாம் நாங்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவுகள். அதன் விளைவாக பல ஆயிரம் மக்கள் இன்று பயன்பெறுகிறார்கள். அதுபோல் எலெக்ஷன் வாக்குறுதியில் நம்ம சொன்னோம், நம்ம வந்தால் நிறைய இடங்களில் கம்யூனிட்டி ஹால், அதாவது நமது மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களில் திருமண மண்டபங்கள் கட்டி கொடுக்கிறோம் என்று. இவையெல்லாம் முடியவே முடியாது என்று எதிர்த்தரப்பினர் பேசினார்கள். ஆனால் இன்று 30 இடங்களில் நம்ம வந்து கம்யூனிட்டி ஹால் கொடுத்துருக்கோம். 30 இடத்துல தமிழ்நாட்டில் 27 இடங்களில் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் தான் செயல்படுத்தி இருக்கிறோம். ஒரே இடம் நமது பகுதியில் மட்டும்தான் மொத்த தொகையில் கொடுத்து இந்த திட்டத்தை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் சேலத்திற்கு நான் கடமைப்பட்டவன். நிச்சயமாக சேலத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மனுவும் உடனடியாக அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். அனைத்து பகுதிகளிலும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஏதோ தெரியவில்லை, சேலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இங்கிருந்து
ஒரு 50 கிலோமீட்டர் கூட இல்லை, அந்த இடத்துல நம்ம ஒரு காலேஜ் வாங்கியிருக்கோம். அதற்கு சில தடைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த தடைகளை தகர்த்தெறிந்து அடுத்த வருடம் அதில் அட்மிஷன் போடக்கூடிய நிலை ஏற்படும் என்று எண்ணுகிறோம். இறைவன் அருளால் அது சிறப்பாக நடைபெறும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமது பகுதியை சார்ந்த மக்கள் அதிலே வெகுவாக பயனடைவார்கள். தாய் திரும்ப மக்களுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கிலே செயல்பட்டு வருகிறோம். நீங்கள் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிக ஆர்வமாக பொது காரியத்திலே நீங்கள் செயலாற்றி வருகிறீர்கள். ஆகவே தொடர்ந்து நீங்கள் பொது காரியத்தில் செயலாற்ற வேண்டும். இந்த மண்டபத்தை நீங்கள் சுத்தமாக வைத்து நன்றாக பராமரித்து எப்பொழுது வந்தாலும் சுத்தமாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்களையும் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைகள் எதுவும் இல்லாத பொழுது எந்த பிரச்சனையும் வராது. ஏதாவது இருந்தால் பிரச்சனைகள் வரும். அதுபோல் வராமல் நீங்கள் ஒரு திட்டமிட்டு சரியான விதிகளை வகுத்து சரியாக இதை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு சேவையாற்ற என்றென்றும் காத்திருக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.